இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலகம், அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் இவை அனைத்துமே ஒன்றோடொன்று இணைந்துள்ளதா? இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில இன்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார் திஸநேக்க அவர்கள் பாராளுமன்றத்துல சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறின அதிர்ச்சி தகவல்கள் இன்றைய தினம் நாடு முழுவதும் பெரும் பேசும் பொருளாகி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துல போட்டுடைத்த அந்த விடயங்களை பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா இன்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திஸநேக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார். அவர் உரையாற்றும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, நாட்டில் போதைப்பொருள் வியாபாரம், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள், ஊழல் மற்றும் அரசியல் தொடர்புகளை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதியாக செயற்படுவதாக இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இலங்கையில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து சட்டங்களும் அரச நிறுவனங்களும் ஏற்கனவே இருப்பதாகவும், ஆனால் அவற்றை செயற்படுத்துவதற்கே சிலர் தடையாக இருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் குற்றம் சாட்டி இருக்கிறது. இவர் யார் மீது இந்த குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறேன்னு சொன்னா, அதுலயும் பார்த்தோம்னு சொன்னா நேரடியாகவே இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்கட்சியே மிகப்பெரிய தடையாக செயற்படுகிறது என்று ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் நேரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறார். குற்றங்களை விசாரிக்கும் அதிகாரிகளை மிரட்டவும் அவமதிக்கவும் சில அரசியல் சக்திகள் முயற்சிப்பதாகவும் அவர் இன்றைய தினம் குற்றஞ்சாட்டி இருக்கிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஷானி அபேசேகரவை ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் வெளிப்படையாகவே பாராட்டி இருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிக்க முக்கிய பங்கு வகிக்கும் அதிகாரி அவர் என்றும், அதனால் தான் சில தரப்பினரின் தாக்குதலுக்கு உள்ளாகிறார் என்று சொல்லியும் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அதே போல பார்த்தோம்னு சொன்னா, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு பணிப்பாளர் ரங்க திஸநாயக்க, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் நீதித்துறையினருக்கும் தனது ஆதரவினை இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அடுத்த முக்கியமான விடயம் என்ன சொல்லிருக்கிறேன்னு சொன்னா, ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை மற்றும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்ற முக்கிய சம்பவங்களிலும் அரச அமைப்புக்குள் இருந்த சிலரின் தொடர்பு குறித்து சந்தேகங்கள் இருப்பதாக இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இந்த சம்பவங்களின் உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும் என்றும் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இதேவேளை பார்த்தோம்னு சொன்னா, ஆயுதப்படைகள் மற்றும் புலனாய்வு பிரிவின் சேவைகளை ஜனாதிபதி அவர்கள் பாராட்டி இருக்கிறார். ஆனா பார்த்தோம்னு சொன்னா, அதிகாரத்தை அரசியல் நோக்கத்துக்காக தவறாக பயன்படுத்தியவர்கள் இருந்தால் அவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறார். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அதாவது இந்த அரசாங்கமானது பதவியேற்ற பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னா, நிறைய போதைப் பொருட்கள் நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்குது. அந்த போதைப் பொருட்கள் கைது செய்யப்பட்ட அந்த போதைப் பொருட்களினுடைய புள்ளி விவரங்களையும் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, 3390 கிலோகிராம் ஹெரோயின், 304 கிலோகிராம் கொக்கைன், 5543 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள், 1521 கிலோகிராம் குஷ் வகை போதைப் பொருள், 51 லட்சத்துக்கும் அதிகமான போதை மாத்திரைகள், 24 லட்சத்துக்கும் அதிகமான போதை கேப்சூல்கள் இந்த ஆட்சி காலத்துல கைப்பற்றிருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். மேலும் பார்த்தோம்னு சொன்ன, சர்வதேச அளவில் தேடப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 58 பேர் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இறுதியா பார்த்தோம்னு சொன்னா, ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, போதைப்பொருள் வேலையமைப்பை ஒழிப்பது ஒரே நாளில் முடிகிற வேலை அல்ல என்று சொல்லியும், ஆனால் இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற உலகத்தை முழுமையாக அளிக்கும் வரை தனது அரசு நடவடிக்கைகளை நிறுத்தாது என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் உறுதி அளிச்சிருக்கிறார். இந்த விடயங்கள் கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இலங்கையில போதைப்பொருள் கும்பலை முற்றாக ஒழிக்க முடியுமா? உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.